Hi guys, welcome back to my channel. Evening 4 o'clock வந்து ஹோட்டலில் ரீச் ஆனோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வெளியே கிளம்புறோம். ஸோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் எழுந்திரிச்சோம். இப்படி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது வியூ ஆக்சுவலாக. ஸோ இப்படி தான் இருக்குது. இங்கே தான் ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல்லே வந்து டேபிள் டென்னிஸ், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் இருக்குதுன்னு நாங்கள் போய் பார்க்கலான்னு இருக்கிறோம். டீரா எங்கடா? வா அத்துக்குட்டி, இங்கே பாரு அத்துக்குட்டி, இன்னைக்கு ஃபுல்லாக உனக்கு வா டீர்லாம் வச்சுருக்காங்க. அது கோட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்விம்மிங் பூல். எப்பா பார்த்து வாங்க அம்மாடி. எப்பாடி எனக்கு ஏன்னா பயமா. மான் அந்த கோட்டு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இது வாங்கிட்டு போகணும். ஒரு 5 dirhams கொடுத்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு போய் டீருக்கெலாம் வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். அதை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. ஓ டீர், டீர் அவங்க வராங்க. டீரா அண்ணா டீருக்கு எதுவுமே கொடுக்கல. இதுங்க ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸா? எதுவும் பண்ணாத, எல்லாம் சேர்த்து போட்டிருக்காங்க. ஓ 3 இருக்கு. 3 டேஸ் இருக்கு. இதில் உட்காந்து நம்ம வந்து ஏதாச்சும் சாப்பிடலாம். சரியா? பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஜூஸ் குடிக்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ அழகா இருக்கும் ஹோட்டல். இதுக்கு தான் கொடுக்கணும். இங்கே பாரு, இதுக்கு தான் கொடுக்கணும். பாய் டியர் சொல்லு. டியர் பாய், குட் நைட். ஹோட்டல்லேருந்து வெளியே போகிற இடம் வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப ஸ்லோப்பாக இருந்துச்சு. போகிறவே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. வரப்போ கார் போகிறப்பவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் இங்கே எல்லா இடமும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஏற்றம் இறக்கம் எல்லாம் இருந்துச்சு. நடக்க ஸ்ட்ராலர் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. சரியான ஸ்லோப் இது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதில் வந்து நடக்கணும். இதில் தான் காலையில் கார் வந்துச்சு, அதுக்கே பயமாக இருந்துச்சு. பட் இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப பழகுனது தான். நிறைய பில்டிங்ஸ் எல்லாமே வந்து மவுண்டன்ஸ் மேலே தான் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு இதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். எதுவும் அந்த மாதிரி ஸ்லைடு எதுவுமே ஆகாது அதுவும் சொன்னாங்க. லேண்ட் ஸ்லைடிங் அதெல்லாம் எதுவும் ஆகாது சொன்னாங்க. ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஆப்வியஸாக உள்ளே போக முடியாது. ஸ்விம் சூட் எதுவுமே அது குட்டிக்கு எடுத்துகிட்டு வரல. ரொம்ப சில்லுன்னு வேற இருக்குது கிளைமேட். அதனாலே யாருமே மேபி இங்கே வந்து டைமிங் முடிஞ்சிருக்கோம் ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணுற டைம். அதனால தான் கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ வந்து டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கோம். இங்கே இப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது ஏரியா. இப்படி 2 சைடுமே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்காங்க. வா சூப்பராக இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட். எங்ககிட்ட டூர் கைடு வந்து எங்களை ரூமில் விடும்போதே சொல்லிட்டு போனாங்க. ஹோட்டலில் இருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி வந்தோன்னா இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குனே ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அங்கே போய் நீங்கள் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு. லைட்டாக மழை தூறலும் வருது தானே. லைட்டாக மழையும் பெய்யுது. மாடு குட்டி மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து டாக்ஸியில் தான் இங்கே வந்தோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீ நடந்து போவேணான்னு சொல்லிட்டு. ஸோ வெறும் டாக்ஸிக்கு வந்து 3 dirhams தான் ஆச்சு. இது கண்ட்ரி சைட்னால. அதுவே நாங்கள் வந்து சிட்டியில் போகிறப்ப வந்து
இதே சேம் டிஸ்டன்ஸ்க்கே 20 dirhams கிட்ட கேட்டாங்க. ஃபைனலாக இந்த ரெஸ்டாரண்ட் போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. மொரடா நார்மல் பப்பீஸும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ப்ளே ஏரியா வந்து இன்டோர்லேயும் வச்சுருந்தாங்க, அவுட்டோர்லேயும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபுட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து சிம்பிளாக மஷ்ரூம் பீட்ஸா ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது அவங்க ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுதர்ஷன் வந்து அங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் டிஷ் ட்ரை பண்ணாங்க. அது என்னென்னா இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ராவாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரைஸ், அது கிட்டத்தட்ட அந்த பால் சாதம் மாதிரி இருந்துச்சு. அத்துக்கு வந்து எங்களுக்கு அது இருந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. அவன் அதுதான் சாப்பிட்டான். இங்கே ஒரு 4 daysமே அவனோட லன்ச் டைம் வந்து அதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லைட்டாக மழை பெஞ்சனால வந்து வெளியே இருந்து யாருமே சாப்பிடல, எல்லாருமே உள்ளேருந்து தான் சாப்பிட்டோம். பட் வெளியே இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அத்துக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிப். ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ண ட்ரிப்பு. இது வரைக்கும் அவன் ப்ளே பண்ணுற ஏஜ் இல்லாமல் கொஞ்சம் குழந்தையா இருந்ததுனால ரொம்ப என்ஜாய் பண்ணதில்லை. பட் இந்த வாட்டி சூப்பராகவே என்ஜாய் பண்ணான். அதுபடி அதை சப்போர்ட் எல்லாம் பிடிச்சிக்கோ. இப்படி தான் வந்து எங்களோட ஃபஸ்ட் டே வந்து அர்மேனியாவில் முடிஞ்சுது. இங்கே ஒரு சூப்பராக ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் டாக்ஸிலே வந்து ரூமுக்கு போயிட்டோம். டாக்ஸி டிரைவர் வந்து அந்த காரால் மேலே போக முடியல, ஸோ கீழே விட்டுட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு அந்த ஏற்றத்தில் ஏறி போகவே செம டயரிங்காக இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்கள் மேலே போயிட்டோம். பட் இங்கே உள்ளவங்களுக்குலாம் அது வந்து ரொம்ப காமனாக இருக்குது, ஈஸியாக நடந்து போயிடுறாங்க. நமக்கு தான் கஷ்டமாக தெரியுது. ரூமுக்கு போய்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே தான் சைட் சீயிங்லாம் ஸ்டார்ட் ஆச்சுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் 4 days வந்து நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் அர்மேனியாவில், எப்படி என்ஜாய் பண்ணோம் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அத்துக்குட்டியோட பர்த்டே நாங்கள் எப்படி எங்கே அர்மேனியாவில் செலிப்ரேட் பண்ணோம் எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அர்மேனியா சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை. ஜம்ப் பண்ணதுக்கு இல்லை காட்டு